இன்றைக்கு உங்களுக்கான கதை வாய்தா மாடுகள் அப்படிங்கிற கதை. சூரங்குடி முத்தானந்தம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கக்கூடிய கதை. வானம் பார்த்த பூமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பகுதிகளில் எல்லாம் மக்கள் ரொம்ப வளமாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர்களினுடைய நிலையை சொல்லக்கூடிய கதை தான் இந்த கதை. இதை முதல்ல என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து கேட்குது, ஏய்யா நீ பாட்டுக்க வந்து காலை விரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டிய, காரை வீட்டு முதலாளியை போய் பார்த்து அதுக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தா என்ன, இப்போவும் ஒரு 5-6 நாள் ஆச்சுல்ல அப்படின்னு படபடப்போட கேட்டான். அவனுக்கும் அந்த கவலை இருக்க தான் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருந்து நாள் ஓடியே போயிட்டு 4-5 நாள் ஆகிட்டு. முதலாளி வீட்டில் ஒரு 10 ஜோடி மாடு. அந்த 10 ஜோடி மாடும் எங்கே போயிடுச்சு அப்படின்னா, அதை விற்கிறதுக்காக கொண்டு போயிட்டாங்க. விற்றுட்டு புது மாடு வாங்கிட்டு வர போகிறோம். அதனால் இப்போ இருக்கிற அந்த முதலாளி அங்கங்கே சவாரிக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் உங்கள் வீட்டு மாட்டை கொடு அப்படின்னு சொல்லி இந்த சின்னப்ப நாயக்கர் வீட்டு மாட்டை அவுத்து வாங்கிட்டு போயிட்டாரு அந்த முதலாளி வீட்டு கணக்கப்பிள்ளை. அதை பற்றி தான் அவங்க 2 பேருமே இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாயக்கர் வீட்டுக்கு மாடு இப்போ ரொம்ப ரொம்ப அவசரமாகவும் அவசியமாகவும் தேவைப்படுது. ஏன்னா அந்த வயக்காட்டில் கொத்தமல்லி காய் பிடுங்கி கிடக்கு. 4-5 நாள் ஆயிட்டு. எல்லாத்தையும் களத்துக்கு கொண்டாந்து சேர்க்கணும். கம்பு கதிர், சோளக்கதிர், குதிரைவாலி எல்லாம் காஞ்சி போய் தலை சாஞ்சு கிடக்கு. எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கணும். 2 நாளாக மேகத்தில் வேற மப்பும் மந்தாரமாக இருந்து எப்போ மழை வருமோன்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு 5-6 தூத்தல் விழுந்தால் கூட எல்லாம் வீணாக போயிடும். அதனால் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு மனசுக்குள்ளார ஒரு வாங்கிட்டு போனவங்க கொடுக்கலையேன்னு ஒரு ஆத்திரம். அவருக்கும் தெரியும், இந்த கார வீட்டுக்காரரை பற்றி தெரியாத என்ன, அவர் 10 ஏறு சம்சாரித்தனத்தோட குடுக்கல் வாங்கல்லாம் விசேஷமாக பண்ணுறவர் தான். அவர் உள்ளூரில் மட்டும் குடுக்கல் வாங்கல் கிடையாதுங்க, எல்லா ஊர்லேயும் அவரை ஊரை சுற்றி இருக்கிற எல்லா பட்டி தொட்டிகள்லேயும் கொடுத்து வாங்குறவர். அவருக்கு ஊருக்கு ஊர் காடு கரை வீடு வாசல் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு தானே கேட்குறீங்க? ஆமாம், எல்லாம் அந்த கடன் வாங்கிட்டு போனவங்க திருப்பி கொடுக்காததுனால அவங்க வீட்டு சொத்தை கொண்டு வந்தது தான். அதை பறித்து கொண்டாந்த சொத்து தான் அவ்வளோ சொத்தும். நிலப்பலன்கள் அதிகம். இந்த வாரம் கட்டு குத்தகை எல்லாத்துக்குமே விடுவார். ஒரு வீடு வாசலை கூட வாடகைக்கு விடுறவர் தான். தை மாதம் கடைசி கட்டம் இது. இப்போ வயலில் வெள்ளாமை விளைச்சல்லாம் வர்ற நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு கடன் கொடுத்தவங்கக்கிட்ட எல்லாம் போய் கையோடு வசூல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானதாக அவருக்கு போயிடுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பஸ்ஸில் எல்லாம் வசூல் பண்ண போக மாட்டார். எப்போவுமே மாட்டு வண்டியில் தான் போவார். அதுவும் அந்த குதிரை சலங்கை பூட்டிய வண்டியில் நல்ல ஒரு அடி உயரம் உள்ள ஒரு மெத்தையை ஒன்றை போட்டுக்கிட்டு அதில் சாஞ்சிக்கிட்டு குலுங்க சவாரி பண்ணுறதுன்னா அவருக்கு அலாதி சுகம். எவ்வளோ தூரம் போகிறதுனாலும் ஒன்றும் அவருக்கு அலுப்பு தட்டாது. அந்த வருஷம் அவரது மாடெல்லாம் சந்தைக்கு அனுப்பிட்டார்ல புது மாடு வாங்கிறதுக்காக. அதனால் வீட்டில் மாடு இல்லை. அதுக்காக என்ன பண்ணிவிட்டார், இந்த சின்னப்ப நாயக்கர் வீட்டு மாட்டை வாங்கிட்டு போயிட்டார். அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு மாட்டை பற்றி பேசும்போது அதெல்லாம் இருக்கட்டும் இரு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் அவர் நினச்சிருந்தாருன்னா அவரோட பயணத்துக்கு ஒரு ஜோடி வண்டி மாட்டை வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. ஆனால் அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவரோட மாட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அவரை என்ன நினச்சிக்கிட்டு அவர் வாங்கிட்டு போனார், இழிச்ச வாங்கன்னு நினச்சிக்கிட்டு தானே வாங்கிட்டு போனார். அப்படியெல்லாம் யோசித்து பார்க்குறா. அவள் வயிற்றறிச்சல் அவளுக்கு தாங்க முடியல. அதோட அவள் நாயக்கரை பார்த்து கேட்குறா, இந்த பாருங்க, கஞ்சி குடிச்சிட்டு போகிறீங்களா இல்லை கார வீட்டுக்காரரை போய் பார்த்து மாட்டை கேட்டு கொண்டாந்து தொழுவில் கட்டிட்டு கஞ்சி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே
அவர் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. என்ன பண்ணார், துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு கிடுகிடுன்னு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. ஆனால் அந்த மாடு வாங்கினதும் கட்டினதும் சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அவர் வீட்டு அந்த மாட்டை வயத்தை கட்டி வாயை கட்டி அதை வளர்க்குறதுக்கு பட்ட பாடு சொல்லி மாளாது. சித்திரை மாதங்க அன்னைக்கு தான் அந்த நாளையர் பூட்டுறது அப்படிங்கிறது. ஏர் பிடிச்சிட்டு அவர் உட்காந்துருக்காரு. அவர் மேலே விபூதி பூசியிருக்காரு, குங்குமம் போட்டு வச்சுருக்காரு, மார்பிள் எல்லாம் சந்தனம் பூசிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போது அவரோட மனைவி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே அவரை ஏற இறங்க பார்க்குறா. என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு அவர் கேட்டோன்னே, என்னம்மா உங்கள் மாமா காலத்தில் இந்த வீட்டில் மாடும் கண்ணுமா இப்படி இருந்துச்சு, உன் புருஷன் தலையெடுத்த பிறகு நம்ம தொழுவில் மாட்டு தடமே இல்லாமல் போச்சு அப்படின்னு அத்தை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்டேயும் 2 உழவு மாடு கடந்துச்சுன்னா இப்படி போய் ஓசியில் ஏர் வச்சுட்டு வர வேண்டியது இருக்காதுல்ல. நம்ம வீட்லேயும் மாடு வச்சு 4 பேரை போல் இருக்கணும்னு எனக்கும் இருந்துச்சுங்க. என்ன பேசிக்கிட்டே இருக்கேன், பேசாமல் இருக்கீங்க? நாமளும் தான் மண்டையில் பத்து போடாமல் வருஷமெல்லாம் கூலிக்கு பாடுபட்டு என்னத்தை கண்டோம்? இருக்கிற கடனையாவது அடைச்சிருக்கமா என்ன? அது கூட அடப்படலையே. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 5 குறுக்கம் கரிசல் மண்ணாவது நல்லா விளையுதான்னா அது விளைச்சா கூலிக்கு கூட கட்ட மாட்டேங்குது. பணத்துக்கு நம்ம ஏறு கூப்பிட்டு உழ சொன்னால் அவன் என்ன பண்ணுறான்? தரையில் 4 கோடு போட்டுட்டு போகிறானே தவிர என்ன ஆழ பிடிச்சா ஏறு உழுறான் அப்படின்னு அவள் புலம்பிகிட்டு இருக்கும்போதே, இங்கே பாரு, என்ன நீ என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு நாயக்கர் கேட்டார். நான் உங்களை என்ன செய்ய சொல்கிறேன்? எங்கேயாவது போய் என்ன பாடுபட்டாலும் ஒரு தொத்தல் வத்தல்னு ஏதாவது ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், அதை நான் வளர்த்து மாடாக்கி உங்கள் கையில் கொடுத்துருவேன். ஏற்கனவே நம்ம வீட்டில் போன தலைமுறையில் போட்ட அந்த பழைய ஏற்கலப்பையெல்லாம் அப்படியே தானே கிடக்கு. அதையெல்லாம் எடுத்து சரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிலத்தையும் நல்லா உழுதுக்கலாம். அங்கங்கே யாராவது உழறதுக்கு பணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னாலும் போய்க்கலாம். நம்மளுக்கு கடனும் சட்டுன்னு அடையும்ல அப்படின்னு அவன் சொன்னோன்னே அவருக்கு நல்லா தான் இருந்தது யோசனை. கையில் பணம் கிடையாது, பிடிச்ச பிடியில் 2000 3000 புரட்டணுமே, அதெல்லாம் என்ன லேசான காரியமா? ஒரு நாள் அவர் ஊர் மடத்தில் உட்காந்துருக்கும்போது அங்கே ஒரு கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கீக்காட்டில் ஒரு பழக்கம் உண்டுங்க. கிழக்கே இருக்கிற சில சம்சாரிங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விளைஞ்ச அந்த வெள்ளாமையெல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு சித்திரை மாதத்துலேருந்து ஒரு 4 மாதம் அந்த கோடை காலத்தை தூத்துக்குடி போய் பக்கம் போக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கூடை மண்வெட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற மாடு கண்ணெல்லாம் என்ன பண்ணுறது, யார் பார்த்துக்குவாங்க? அதனால் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சமயத்தில் போய் யார் கேட்டாலும் வாய்தாவுக்கு கொடுத்துருவாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வயலில் உழுதுக்கலாம், வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். வாய்தா பணத்தை வயலில் விளைச்சல் வந்த உடனே தை மாதம் 30 தேதிக்குள்ளே கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தது இவர் காதில் விழுந்தது. உடனே இவர் என்ன நினச்சாரு, சரி வாய்தா மாட்டை தான் வாங்கி பார்ப்போமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் கட்டு சோறு கட்டி எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி போயிட்டாரு. கிராமத்துக்கு போய் சேரவே மத்தியானம் ஆயிட்டு. அப்போது அவர் ஆனால் அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அங்கே ஆலமரத்தில் அங்கே ஒரு ஆலமரம் நின்றுதா, அந்த ஊருணி கரை. அவருக்கும் பசி. கட்டு சொட்டு மூட்டையை அவுத்து வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆடு மேய்க்கிற பசங்க கொஞ்சம் பேர் அவர்கிட்ட வந்து, நீங்கள் யார் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே இவர் வாய்தா மாடு வாங்க வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே, அப்படியா, நீங்கள் இந்த ஆளுங்கள்லாம் இந்த ஊரில் இருக்காங்க, இவங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடு உங்களுக்கு உடனே கிடச்சிரும் அப்படின்னு அந்த ஆடு மேய்க்கிறவங்க சொன்னோன்னே, சரி
அப்படின்னு அவங்க சொன்ன அங்கே அடையாளத்தை எல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாரு. சாப்பிட்டு முடித்த உடனே கிடுகிடுன்னு போய் அவங்க சொன்ன இடத்துல போய் 5 நிமிஷத்தில் பேசி மாடுகளை வாங்கிட்டார் அவர். வாங்கிட்டு ஊருக்கு வெளியே வரும்போது என்ன ஆயிட்டு, வால் ரோட்டை தாண்டி தார் ரோட்டுக்கு கால் வைக்கிற நேரம் அங்கே ஒரு பெரியவர் என்ன பண்ணார், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவர் இவரை பார்த்துட்டு, அட இது யாரு? ஓ, நாயக்கர் ஐயால, என்ன வழி தப்புனாப்பில் இருக்கு அப்படின்னு கேட்டவுடனே இவர் ஒத்த கையால் மாட்டை இழுத்து பிடிச்சி நிறுத்திக்கிட்டு, அப்படியா அப்படின்னு அவரை பார்க்குறாரு. அவருக்கும் தெரிஞ்சிருச்சு அவர் தான் கோனார் ஐயா. அந்த கோனார் ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நாயக்கர் ஊரில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஆட்டு கடை போட்டார். கடை போடுறதுன்னா வயலில் கொண்டாந்து ஆட்டை எல்லாம் ராத்திரி எல்லாம் தங்க விட்டுருவாங்க. அந்த ஆடு போடுற அந்த அந்த பிழுக்கைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வயலுக்கு உரமாகும். அந்த மாதிரி ஆடு மாடு வாத்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே கடை போடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் கிராமங்களில் இருக்குது. அதனால் அந்த கடை போட்டவர் தான் அந்த கோனார் ஐயா. அவரை தெரிஞ்சுக்கிட்டோன்னே 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. அவர் கேட்டார், என்ன மாடு வாங்க வந்தீரா? ஆமாம், இந்த ஊரில் சில பேர்கிட்ட ஒத்த மாடாக கிடக்கு. அந்த மாட்டை பார்த்து வாய்தாவுக்கு வாங்கி போனால் நல்லாயிருக்கும்னு நான் தான் அந்த மாதிரி பார்த்து ஒத்த மாடாக ஒன்று சேர்த்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கோனாருக்கு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. உடனே அவர் கேட்டார், அந்த படுபாவி பையக்கிட்டையா போய் இந்த மனுஷன் சிக்கணும்? இல்லை, ஒன்றும் இல்லைங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கராரான ஆளுங்க. அவங்க சொன்ன தேதிக்கு முன்னாலேயே நம்ம எப்படியாவது அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கட்டிடணும். இழுபறி வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஒரு நல்லதாக பார்த்து வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னோடனே நாயக்கர், எனக்கு அது தெரியல, ஞாபகம் வரலையே. நீங்கள் இப்போ மாடு வாங்கியிருக்கீங்களே, அந்த மீசக்காரன் தாடிக்காரன் அவனுக்கு சொந்தமாக மாடெல்லாம் கிடையாது. அவனும் யார் மாட்டையாவது வாய்தாவுக்கு விற்று தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவானுவோம், 1க்கு 2 கொண்டாந்து மற்றவங்கக்கிட்ட விற்றுருவானுவோம். இப்போ 2000 ரூபாய்க்கு அவனும் வாய்தாவுக்கு மாடு வாங்கியிருந்தா நம்மக்கிட்ட 4000க்கு கொடுப்பானுவோம். 3000க்கு வாங்கியிருந்தா 6000க்கு கொடுப்பானுவோம். அதை தான் அந்த தாடிக்காரனும் மீசக்காரனும் பண்ணுறது அப்படின்னு கோனார் சொன்ன உடனேயே நாயக்கருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. உற்சாகமே போயிட்டு, மாடு வாங்கின உற்சாகமே போயிட்டு அவருக்கு. உடனே கோனார் ஐயா, சரி வாங்கினது வாங்கிட்டீங்க, எப்படியாவது இருந்துட்டு போகுது. மண்ணை நம்பி கெட்டவனும் இல்லை, மாடு வச்சு பிழைக்காதவனும் இல்லை. மாட்டுக்குரிய கரையத்தை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆண்டாண்டுக்கும் நம்ம கையில் இருந்து உழைச்சி தானே போட போகுது, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் அனுப்பி வைக்கிறாரு. நீர் நல்ல மனுஷன். என்ன பண்ணுறது, அந்த மீசக்காரனும் தாடிக்காரனும் சேர்ந்து தான் வசூலுக்கு வருவானுவோம். தலையை பார்த்ததுமே வாங்கின தொகையை தூக்கி போட்டுருங்க, மாட்டுக்குரிய தொகையை. இல்லைன்னு வச்சுக்கோங்க, 8 நாள் ஆனாலும் நம்ம வீட்டை விட்டு போக மாட்டானுவோம் அவனுவோம். அப்புறம் 3 வேளையும் அவனுங்களுக்கு நாம் தான் சோறு போடணும். அதுவும் வெறுஞ்சோறு கிடையாது, கறிஞ்சோறுமா கேட்பானுவோம். தண்ணி அடிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும், ராத்திரி படுக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்கணும். 8 நாளைக்கு பிறகும் அவங்களுக்கு நாம் கொடுத்த பணம் நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்தில் துணியை போட்டு தெரு வழியே இழுத்து தேரோட்டம் பார்த்துருவானுங்க பாருங்கள். இப்படி தான் சாயல்குடிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் நடந்தது. அப்போ நான் அங்கே கடை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கங்களேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன், தை மாதம் 30க்குள்ளே முதல் வெள்ளாமல் வந்தவுடனேயே அவனை பணத்தை கொடுத்து அடைச்சிடணும் அப்படின்னு கோனார் சொல்லிக்கிட்டே போக போக நாயக்கருக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு, எதுக்குடா இந்த வாய்தாவுக்கு மாட்டை பிடிச்சோன்னு ஆயிட்டு. உடனே அந்த கோனார், சரி வாங்க வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. இல்லை அப்படியே பொடி நடையாக கிளம்புனா நேராக ஊர் போய் சேருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாயக்கர் மாட்டை ஓட்டிகிட்டு போகும்போதே நினச்சிக்கிறாரு, இந்த கோனார் சொன்னதை எல்லாம் போய் நம்ம பொண்டாட்டிகிட்ட சொல்லக்கூடாது, சொன்னால் அவ்வளோதான்,
அப்படின்னுக்கிட்டே கொண்டு போய் அந்த மாட்டை சேர்த்த உடனே அவரோட மனைவிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த மாட்டை பிடிச்சி தொழுவத்தில் கட்டுனா வத்தலும் தொத்தலுமா இருந்தது அந்த மாடு. அந்த மாட்டை எப்படியாவது தேற்றி கலப்பையில் கட்டணும். கூலி வேலைக்கு போகிறவங்க அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரில் ஒருத்தர் சம்பளத்தை சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க, ஒருத்தர் சம்பளத்தை மாட்டுக்கு தீவனம் வாங்கி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 5 குறுக்கம் நிலம் இருந்தது. அடுத்த வருஷம் அந்த மாடுங்களுக்கு இறை வேணும், நாற்று கூளம் வேணும், அதை வயலை உழணும். அதனால் இன்னொரு 2 குறுக்கம் வயலையும் குத்தகைக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அதையும் அவங்க பிடிச்சாங்க. சொந்த காடு, குத்தகை காடு எல்லாத்தையும் நாயக்கர் நல்லா உழுதார். உழுதது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே பசுந்தழை கிடக்கோ எல்லாத்தையும் கொண்டாந்து அதில் தான் கொட்டுனாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவங்க பட்ட பாடு அவ்வளோ பாடு பண்ணாங்க. ஆனால் இந்த பணம் பத்தாமல் இடையில கூலி வேலைக்கும் போக வேண்டியதாக போச்சு. முந்தியெல்லாம் அந்த 2 பேருக்கு சம்பாரித்து சாப்பிட்றதே பெரிய வேலை. இன்றைக்கி 4 வயிறு அந்த 2 மாடும் இவங்களும் சாப்பிட வேண்டியதாக போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோடனே இதில் வேற வாங்கின கடனை அடைக்கணும், வாய்தா மாட்டுக்காரனுக்கு பணம் கட்டணும், வெள்ளாமையை பத்திரப்படுத்தணும். ஐயோ, கொஞ்ச காலம் பத்திரப்படுத்தி வச்சு ஆணி அடியில் விற்றோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா விலை கிடைக்கும். அது வரைக்கும் எப்படி இதையெல்லாம் நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு இந்த நாயக்கரும் ஒரு பொண்டாட்டியும் ராத்திரியும் பகலுமா யோசிச்சுட்டு கிடக்காங்க. இந்த முதலாளி வீட்டு நாயக்கர் இருக்காரு, முதலாளி வீட்டுக்கு நாயக்கர் வேகமாக போகிறாரு. போய் தன்னோட அந்த அந்த வாய்தா மாட்டை தானே அந்த முதலாளி வாங்கிட்டு போயிட்டாரு, அது வேணுமே, இந்த கடனை அடைக்கணும், எவ்வளோ வேலை கிடக்குது, மாட்டை கொடுக்காத வச்சுருக்காரு அப்படின்னுட்டு நாயக்கர் வேகமாக போகிறாரு. போய் அந்த ஒரு இடத்துல திரும்புகிறாரு. அந்த மீசக்காரனும் தாடிக்காரனும் யமன் மாதிரி காலன் மாதிரி அவர் கண்ணுக்கு முன்னால் நிற்கிறாங்க. பார்த்த உடனே பயம் வந்துட்டுது அவருக்கு. உடனே அவங்க போகிற பக்கத்தில் போகாமல் வேறு பக்கமாக போகலான்னு யோசிச்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் அந்த 2 பேரும் அங்கே ஒரு சாராய கடைக்கு போயிட்டாங்க. போன உடனே இவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கோனார் ஐயா சொன்னாரே, ஐயோ பணத்தை கொடுக்கலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வந்தோன்னு அவசரமாக ஓடுறாரு முதலாளி வீட்டுக்கு. அங்கே போய் நாளைக்கு தான் கடைசி நாள் தை மாதத்தில், தை கடைசியில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரே. இப்போ நம்ம இந்த கார வீட்டுக்காரர்கிட்ட போய் மாட்டை கேட்டு அவுத்துக்கிட்டு வண்டி போட்டுக்கிட்டு போய் காட்டில் கிடக்கிற மல்லிக்காயெல்லாம் கொண்டாந்து சேர்க்கணும். அப்போ தான் நாளைக்கு என்ன பண்ணலாம், அதையெல்லாம் காய அடிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கீத்தி அதை காய போட்டு அதை வியாபாரியை கூட்டிகிட்டு களத்து மேட்டிலேயே படி போட வச்சா கூட ரொக்க பணம் உடனே கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. விற்றுட்டு தர்றேன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த மீசக்காரவங்களுக்கு நாளைக்கு எப்படி நம்ம வாய்தா பணத்தை கட்டி அடைக்கிறது? ஐயோ, சரி அது அப்படியே இருக்கட்டும், கார வீட்டுக்காரர்கிட்ட போய் பணம் கேட்டு வாங்கி இவங்களுக்கு கொடுக்கலான்னாலும் அவர் இவ்வளோ தொகையும் எப்படி கொடுப்பாரு? மண்டையே அப்படியே நொறுங்கி போகிற மாதிரி இருக்குது நாயக்கருக்கு. பசி வேற. முதலாளி வீட்டுக்கு முன்னால் போய் நிற்கிறாரு. வாசலில் அப்படியே மெதுவாக நின்றுக்கிட்டு எட்டி எட்டி பார்த்தா முதலாளி வீட்டில் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. இப்படி பக்கத்தில் பார்க்குறாரு, கணக்கு பிள்ளை அந்த ஓட்டு வாட்டத்தில் உட்காந்து தான் எப்பயுமே கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. சரி, அவர் தான் இவங்க வீட்டுக்கு போய் அந்த வாய்தா மாட்டையும் வாங்கிட்டு வந்தவர், அவர் அது இருக்காரா அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை இந்த கணக்கு பிள்ளை உட்காந்துருந்தார். அவருக்கு முன்னால் போன நாயக்கர் மெதுவாக தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே குனிஞ்சிக்கிட்டு மூக்கு கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருந்த அவருக்கு எதுக்க போய் நின்னோடனே அந்த கணக்க பிள்ளை மெதுவாக தலையை தூக்கி பார்த்து, என்ன ஓய் என்ன அப்படின்னு கேட்டார். இவருக்கு எக்கச்சக்க கோபம், வாய்க்கு வந்ததெல்லாம் கத்தணும் போல் இருக்குது.
இருந்தாலும் இது அதுக்கான நேரம் இல்லையே, எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டார். என்னங்க, மாடுகளை அவுத்துக்கிட்டு வந்து 5-6 நாள் ஆச்சு, இப்படி கொண்டாந்து வச்சுக்கிட்டிங்களே, காட்டில் வெள்ளாமை கிடக்கு, கொண்டாந்து சேர்க்க முடியல. வாய்தா மாட்டுக்காரவங்களும் வந்துட்டாங்க பணம் வாங்கிறதுக்கு அப்படின்னு நாயக்கர் சொன்னோடனே இந்த கணக்கு பிள்ளை அந்த டெஸ்க்கு மேலே கையை வச்சுக்கிட்டு இப்படி மெதுவாக தலையை தூக்கி சொல்கிறாரு, ஓய், நான் தான் தப்பு செஞ்சிட்டேன். உம்ம மக கல்யாணத்துக்கு முதலாளிக்கிட்ட வந்து நோட்டு எழுதி கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கிட்டு போய் 3 வருஷமாச்சே, அதை வட்டியும் முதலுமா கொண்டாந்து அடைச்சிருக்கீரா? நோட்டு காலாவதி ஆக போகுது. அதனால் நீர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கும் உம்ம மாட்டுக்கும் சரியாக போச்சுன்னு நோட்டை வரவு வச்சு உம்மக்கிட்ட முதலாளி கொடுக்க சொல்லி 3 நாள் ஆச்சு. நான் தான் உம்மை கூப்பிட்டு கொடுக்க மறந்து போனேன். இந்த ஐயா உம்மை நோட்டு வரவு வச்சிருக்கான்னு நல்லா பார்த்துக்க அப்படின்னு கொடுத்து நோட்டை தூக்கி அவர்கிட்ட போட்டார் அந்த கணக்கு பிள்ளை. நாயக்கர் தலையில் இடி விழுந்தது மாதிரி ஆச்சு. ஒரு நிமிஷம் ஒன்றுமே அவருக்கு புரியலை. அப்படியே திகைச்சி போய் பார்க்கும்போது, கணக்கு பிள்ளை, என்ன அப்படியே இருக்கிறீரு? உம்ம மனசில் ஓடுறது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் என்னையா செய்ய முடியும்? இதுக்கு மேலே முதலாளியை பார்த்து கேட்டுக்க. முதலாளி இன்றைக்கி விடிய காலம்தான் உம்ம மாட்டை பூட்டிக்கிட்டு மேற்க ரொம்ப தூரம் வரைக்கும் வசூலுக்கு போயிருக்காரு. அப்படியே சந்தைக்கு போய் மாடெல்லாம் வித்துருச்சான்னு பார்த்துட்டு வந்தாலும் வருவாருன்னு நினைக்கிறேன். எப்படியும் திரும்பி வர்றதுக்கு 8 நாளைக்கு மேலே ஆனாலும் ஆகும் ஐயா. கணக்க பிள்ளை அப்படி சொன்ன உடனே எந்த யோசனையும் பிடிபடவே இல்லை நாயக்கருக்கு. தெருவுக்கு வந்து 4 எட்டு தான் வச்சுருப்பார். 4 அடி வச்சு நடந்த உடனே அடுத்த நிமிஷம் இந்த மாட்டை வாய்தாவுக்கு கொடுத்தானுங்களே மீசக்காரனும் தாடிக்காரனும், நாயக்கரே உம்மை தேடி தான் வந்தோம் அப்படின்னு முன்னால் வந்து நின்ன உடனே நாயக்கருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு இந்த எழுத்தாளர் கதையை முடிச்சிருக்கார். இப்படி தான் ஏழைகளோட வாழ்வு காலங்காலமாக இப்படி தான் முதலாளிகளால் நசுக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை தான் இது. எந்த நேரத்தில் என்ன கஷ்டம் வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. அவங்க பாடுபடுறதுக்கு உழைப்பாளிகள் தயாராக இருந்தால் கூட அந்த உழைப்புக்கு ஏற்ற பணம் அவர்களுக்கு கிடைப்பதே இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக தான் இந்த கதையை அவர் சொல்லியிருக்கார். இன்னுமே இந்த மாதிரி கதைகளை படிக்கும்போது ஏழைகள் இருக்க இருக்க ஏழைகளாகவே போய்கொண்டிருக்கிறார்கள், பணக்காரர்கள் இருக்க இருக்க பணக்காரர்களாகவே போய்கொண்டிருக்கிறார்கள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் இவர்களுக்கு கிடைப்பதே இல்லை என்ற ஒரு ஆதங்கம் மனசுக்குள் தோன்றிக்கொண்டு தான் இருக்கிறது. இந்த உலகம் என்றைக்கு உழைப்பாளிகளை நம்பும், என்றைக்கு உழைப்பாளிகள் தாங்கள் உழைத்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது இன்று வரை கேள்விக்குறியாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் கதை கேட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.